Hello students, welcome to this channel. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சி ஷார்ப் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சி ஷார்ப்போட நேம் ஸ்பேஸ், அதில் என்ன மாதிரி ப்ரோக்ராமிங் லைன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ சி ஷார்ப் நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் கிளாஸஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, ஒரே அப்ளிகேஷனில் மல்டிபிள் கிளாஸஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கோட் ரிடண்டன்சி அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கீவேர்ட், இது கீழே சின்டாக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிற கீவேர்ட், அடுத்து நேம் ஸ்பேஸோட நேம், அடுத்து நேம் ஸ்பேஸோட பாடி. ஸோ இதுதான் இதோட நேம் ஸ்பேஸோட சின்டாக்ஸ். ஸோ இதுக்கடுத்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத ஒன்று பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸுங்கிறது கீவேர்ட், அதில் அதோட நேம் தான் சாம்பிள் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், கிளாஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து அதோட வாய்டு மெயின் அப்படிங்கிறது மெயின் ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே வருது. ஸோ அடுத்த லைன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா system.console.write லைன். ஸோ ப்ரோக்ராமிங் லைன் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ இந்த லைனை ரீட் பண்ணுறதுக்காக நான் ரீட் லைன் console.read லைன் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டில் கொடுக்குற நேம் தான் என்னோடய நேம் ஸ்பேஸோட நேமாகவும் இருக்கணும். ஸோ நம்மளோட நெசசரிக்கு ஏற்ற மாதிரியும் அதை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்ன அவுட்புட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் லைன் அப்படிங்கிறது தான் எனக்கு அவுட்புட் கிடைக்கணும். ஸோ இது ஐடியில் போய் பார்க்கலாம். ஸோ ஐடியில் க்ரியேட் ப்ரோக்ராம், கன்சோல் ப்ரோக்ராம், நியூ போயிட்டு ஸோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுனாலும் நம்ம கொடுக்கலாம். அதில் கன்சோல் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ப்ராஜெக்டோட நேமை நம்ம மாற்றுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்குறோம் அப்படின்னா சி ஷார்ப் நேம் ஸ்பேஸ் 1 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கொடுக்குறது. ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் 1 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ரீ டிஃபைன்டாகவே நேம் ஸ்பேஸு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ரீ டிஃபைன் நேம் ஸ்பேஸஸை பற்றி நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டி லைன் கமாண்ட் லைன் இருக்கும்ல, மல்டிபிள் கமாண்ட் லைன், ஸோ அந்த லைனை யூஸ் பண்ணி நான் அதை என்ன பண்ணிடுறேன்னா கமாண்டில் கொடுத்துட்றேன். ஸோ நேம் ஸ்பேஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ண மாதிரியே சி ஷார்ப் நேம் ஸ்பேஸ் 1 அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து ஸ்டாட்டிக் வாய்டு மெயினுக்குள்ளே console.write லைன் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ console.write லைனுக்குள்ளே நம்ம என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லைன் வரணும் அப்படின்னு பார்த்தோம். பட் அதுக்கு முன்னாடி கன்சோல் அப்படிங்கிற இடத்துல ஒரு எரர் காட்டுது. ஸோ ஏன் இந்த எரர் காட்டுது அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ சிஸ்டம் டாட் அப்படிங்கிறத நம்ம இடத்துல கொடுக்குறோம். ஸோ சிஸ்டம் டாட் அப்படிங்கிறத கொடுத்தக்கப்புறம் நம்மளோட அவுட்புட் என்ன வரணுமோ அந்த அவுட்புட்டுக்கு ப்ரோக்ராமிங் லைன் அப்படிங்கிறத நான் உள்ள அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே என்ட்ரு பண்ணுறேன். ஸோ அடுத்த லைன் நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா system.console.read லைன் அப்படிங்கிறத நான் கொடுக்கணும். ஸோ ஏன் இந்த சிஸ்டம் டாட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த அவுட்புட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ console.read லைன் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இதோட அவுட்புட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதில் எரர் இருந்துச்சு அப்படின்னா டீபக் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நோ இஷ்யூ ஃபவுண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் லைன் அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல கன்சோல் டாட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சிஸ்டம் கொடுக்காதனால சம் எரர் வந்துச்சு. ஸோ ஏன் அந்த எரர் வருது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் நேம் ஸ்பேஸ் வித் யூஸிங் கீவேர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரே ஒரு நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் நேம் ஸ்பேஸஸ் இதுலேயும் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறோம். ஸோ இது என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் அக்சஸ் டு த அசோசியேட்டட் கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்குறது. ஸோ நிறைய கிளாஸஸையும் அதோட மெத்தட்ஸையும் அசோசியேட் பண்ணுறதையும் இது அக்சஸ் பண்ணிக்கும். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன். ஸோ இம்போர்ட்டிங் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன பார்த்துருப்பேன் அப்படிங்கன்னா கன்சோல் அப்படிங்கிறதுல இடத்துல நமக்கு ஒரு எரர் காட்டுச்சு. ஸோ ஏன் அதை அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ system.console அப்படிங்கிறத கொடுத்தக்கப்புறம் நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆச்சு. ஸோ நான் ப்ரீ டிஃபைன்டாக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா யூஸிங் சிஸ்டம் அப்படிங்கிறத நான் முன்னாடியே ஃபஸ்ட் லைனில் நான் கொடுத்துட்றேன். ஸோ நேம் ஸ்பேஸுக்கு முன்னாடியே நான் அந்த நேம் ஸ்பேஸோட நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த நேம் ஸ்பேஸை நான் டிஃபைன் பண்ணிடுறேன். தட் மீன்ஸ் யூஸிங் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சிஸ்டம் அப்படிங்கிறது console.write லைனுக்கு நான் கொடுக்க வேண்டியது இல்லை. ஸோ நான் இப்போ கொடுக்கல அப்படின்னா எனக்கு இப்போ ரன் ஆகும்.
ஏன் இந்த இப்போ ரன் ஆகுது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு லைனை என்ன கொடுத்துருக்கேன், யூஸிங் சிஸ்டம் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நேம் ஸ்பேஸ் அதோட நேம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அந்த ஐடியில் நம்ம அதை செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணும்போது யூஸிங் சிஸ்டம் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன வேண்டியதில்லை, சிஸ்டம் கன்சோலுக்கு முன்னாடி அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது வேண்டியதில்லை. 2 கன்சோல் லைன்லேயுமே நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த சிஸ்டம் டாட் அப்படிங்கிறத எடுத்துடலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு, நோ இஷ்யூ ஃபவுண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ நான் இப்போ ரன் பண்ணி நான் இப்போ அதை ஸ்டார்ட் கொடுத்து டீபக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னோடய ப்ரோக்ராம் அவுட்புட் என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங் லைன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அந்த அவுட்புட் எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீடிஃபைன்டாக நான் என்ன நேம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தான். ஸோ லிஸ்ட் ஆஃப் நேம் ஸ்பேசஸ், இதில் நிறைய நேம் ஸ்பேசஸ் இருக்குது. சிஸ்டம் அண்ட் சிஸ்டம் டாட் ஐஓ அண்ட் சிஸ்டம் டாட் நெட், சிஸ்டம் டாட் டேட்டா, சிஸ்டம் டாட் கலெக்ஷன்ஸ், சிஸ்டம் டாட் ட்ராயிங், சிஸ்டம் டாட் வெப் அப்படிங்கிறது எல்லாமே இத்தனை நேம் ஸ்பேசஸ் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம இப்போ பார்த்தது என்ன அப்படின்னா சிஸ்டம் அப்படிங்கிற ஒரே ஒரு நேம் ஸ்பேஸ் மட்டும்தான் பார்த்தோம். ஸோ இதில் ஐஓ அப்படின்னாவே நமக்கு நல்லாவே ப்ரீடிஃபைனாக நல்லாவே நமக்கு என்னன்னு தெரியும். ஐஓ அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படிங்கிறது. ஸோ லிஸ்ட் ஆஃப் நேம் ஸ்பேசஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். சிஸ்டம் டாட் ஐஓ அப்படிங்கிறது இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது. ஸோ இந்த எல்லா நேம் ஸ்பேசஸையும் கிளாஸஸை கண்டெயின் பண்ணியிருக்கோம். இட்ஸ் கண்டெயின் த கிளாஸஸ். ஸோ என்ன மாதிரி கிளாஸஸ் அப்படிங்கிறது தான் இதில் எல்லாமே நம்ம பார்க்க போகிறது. ஸோ சிஸ்டம் டாட் நெட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளோட ப்ரோட்டோகால்ஸோட நெட் ப்ரோட்டோகால்ஸோட கிளாஸஸை யூஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது. அடுத்து கலெக்ஷன்ஸ், டேட்டா, ட்ராயிங் இந்த மாதிரி எல்லாமே கிளாஸஸை கண்டெயின் பண்ணி இருக்கிறது தான். ஸோ ட்ராயிங் அப்படிங்கிறதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா கிராஃபிக்ஸ் கிளாஸஸை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல யூஸ் ஆகும். ஸோ வெப் அப்படிங்கிறது ஹெச்டிடிபியோட ரிக்வஸ்ட் அக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டம் டாட் வெப் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ் யூஸ் ஆகும். ஸோ டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏடிஓ டாட் நெட்டோட கிளாஸஸை அதோட கனெக்ட் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நேம் ஸ்பேசஸுக்கும் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா கிளாஸஸை எல்லாமே இட் ஆல் கண்டெய்ன்ஸ் த கிளாஸஸ். இந்த கிளாஸஸ் எல்லாமே எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்தது. ஸோ ஐஓ அப்படிங்கிறது இன்புட் அண்ட் அவுட்புட்டு. ஸோ டாட் நெட் அப்படிங்கிறது இன்புட் அவுட்புட் கிளாஸஸை கண்டெயின் பண்ணியிருக்கோம். மல்டிபிள் கிளாஸஸை இது எல்லாமே யூஸ் பண்ணும். ஸோ டேட்டா அப்படிங்கிறது ஏடிஓ டாட் நெட்டோட கிளாஸஸை கண்டெயின் பண்ணியிருக்கோம். அண்ட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ட்ராயிங் அப்படிங்கிறதும் ட்ராயிங், வெப்பு இது எல்லாமே இந்த மாதிரி தான். ஸோ ட்ராயிங்கிறது கிராஃபிக்ஸுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டிஃபைன் அ மல்டிபிள் நேம் ஸ்பேஸ். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கஸ்டம் நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பப்ளிக் வாய்டில் இந்த பக்கம் பாருங்கள், வாய்டில் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடில் கஸ்டம் நேம் ஸ்பேஸுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிளாஸோட நேம் வந்து வெல்கம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளாஸோட நேம் வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கிளாஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக அந்த மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன கஸ்டம் நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸிங் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம நேம் ஸ்பேஸை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ என்னோடய அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லைன் அண்ட் ப்ரெஸ் எக்ஸிட் ஆர் ப்ரெஸ் எ கீ அப்படிங்கிறது தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதை ஐடியில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஐடி மீன்ஸ் விசுவல் ஸ்டுடியோ. ஸோ இந்த இடத்துல நேம் ஸ்பேஸில் ஆல்ரெடி யூஸிங் சிஸ்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இப்போ என்ன கொடுக்க போகிறோம், யூஸிங் கஸ்டம் நேம் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோமா. ஸோ அதனால் கஸ்டம் நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது, ஸோ நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கீவேர்ட், கஸ்டம் நேம் ஸ்பேஸுங்கிறது நேம் ஸ்பேஸோட ஒரு நேம். ஸோ அதுக்கு கீழே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஸோ அந்த பிரேசஸ்க்குள்ளே கிளாஸ் வெல்கம். ஸோ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே தான் நான் என்ன பண்ணுவேன், ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ அந்த மெத்தடை நான் என்ன இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் அப்படிங்கிறது தான் நான் யூஸ் பண்ணணும். ஸோ பப்ளிக் வாய்ட் மெசேஜ் இதுதான் என்னோட ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் தான் கன்சோல் டாட் ரைட் லைன். ஸோ இந்த கன்சோல் டாட் ரைட் லைனில் நான் என்ன கொடுக்க போகிறேன் இப்போ அப்படின்னா
ப்ரோக்ராமிங் லைன் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டபுள் கோட்ஸில் நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் என்னோடய அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் நான் ப்ரெஸ் அ கீ அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ நோ இஷ்யூ ஃபவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ முன்னாடியே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ கிளாஸோட நேம் என்ன அப்படின்னா வெல்கம். ஸோ வெல்கம் ஓபிஜே ஈக்குவல் டு நியூ வெல்கம் ஆஃப். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நான் மெத்தடை கால் பண்ண போகிறேன். ஓபிஜே அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோட நேம் டாட் மெசேஜுங்கிறது என்னோட மெத்தடோட நேம். ஓகேவா? ஸோ இப்போ நோ இஷ்யூ ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை சேவ் பண்ணிவிட்டு டீபக் பண்ணி பார்க்குறோம். ஸோ டீபக் பண்ணும்போது என்னோடய அவுட்புட் என்ன வரணும், ப்ரோக்ராமிங் லைன் அண்ட் ப்ரெஸ் அ கீன்னு வரணும். ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம போட்ட ப்ரோக்ராம் ரைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு அவுட்புட் கிளியராக வந்துருச்சு. ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெஸ்டட் நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு. ஸோ நெஸ்டட் நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேம் ஸ்பேஸ் கேன் கண்டெயின் அனதர் நேம் ஸ்பேஸ் அண்ட் இட் இஸ் கால்டு த நெஸ்டட் நேம் ஸ்பேஸ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நம்ம பார்த்துருப்போம் நெஸ்டட் இஃப்எல்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். தட் மீன்ஸ் ஒரு இஃப்எல்ஸ் கண்டிஷன்ஸ்குள்ளே ஒரு இஃப்எல்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் அப்படிங்கிறது. ஸோ சேம் திங் இதில் அதே மாதிரி தான் நெஸ்டட் அப்படிங்கிறது ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு நேம் ஸ்பேஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கீழே நான் சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். நேம் ஸ்பேஸ் 1 அப்படிங்கிறது நேம் ஸ்பேஸோட நேமு. ஸோ அதுக்கு கீழே நேம் ஸ்பேஸ் 2 அண்ட் நேம் ஸ்பேஸோட கோட் அதோட பாடி அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸோ அடுத்து யூஸிங் சிஸ்டம். ஸோ நெஸ்டட் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கஸ்டம் நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நெஸ்டட் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கஸ்டம் அந்த நேம் ஸ்பேஸ் கிட்ட டாட் நெஸ்டட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு எரர் வரும், நம்மளோட ப்ரோக்ராமிங் ரன் ஆகாது. ஸோ அந்த இடத்துல நெஸ்டட் அப்படிங்கிறது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நேம் ஸ்பேஸ் நெஸ்டட்னு கொடுத்தாச்சு. ஸோ இது ஐடியில் நம்ம யூஸ் பண்ணும்போது யூஸிங் கஸ்டம் நேம் ஸ்பேஸ் டாட் நெஸ்டட் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நெஸ்டட் நேம் ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த கிளாஸ் நேம் ஸ்பேஸோட நேமே நம்ம இந்த இடத்துல என்னென்னு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நெஸ்டட் அப்படிங்கிறது தான் கொடுக்குறோம். நேம் ஸ்பேஸ் நெஸ்டட் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மேலே யூஸிங்னு கொடுத்து யூஸிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். சப்போஸ் நெஸ்டட் அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரன் ஆகாது, எரர் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் சேவ் பண்ணிவிட்டு இப்போ டீபக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ நம்மளோட ஆன்சர் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் சின்ன கமாண்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் த வீடியோ, please subscribe. Okay.